சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மகிமை அடைவாராக, மகிமை அடைவாராக. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லுவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் 12:3 துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான், நீதிமான்களுடைய வேரோ அசையாது. துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படவே மாட்டான், நிலைவரப்படான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நிலைவரமான ஒரு வாழ்க்கை, அருமையான ஒரு நிலைவரமான ஒரு வாழ்க்கை அவசியமாயிருக்கிறது மனுஷனுக்கு. ஆனால் அந்த நிலைவரமான வாழ்க்கை இல்லாமல் இங்கும் அங்கும் அநேகர் தடுமாறுகின்றார்கள், வேதனை நடுவே கடந்து போகிறார்கள். அதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? மனுஷர் தடுமாறி நிற்கும் நேரம் இப்படித்தான் யோசிக்க தோன்றுகிறது. உலகத்திலே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய சத்தியம், ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம், துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான். நீங்கள் ஒருவேளை உங்களுடைய தொழிலில் நிலைவரப்படாமல் இருக்கிறீர்களா? உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் நிலைவரப்படாமல் இருக்கிறீர்களா? உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வேத வாசிப்பு, ஜெபம், உபவாசம் இவைகளிலே நிலைவரம் இல்லாதிருக்கிறீர்களா? நன்றா யோசித்து பாருங்கள். நிலைவரம் உங்களில் இல்லை. நிலைவரமான ஆவி என்னிலே புதுப்பியும் என்று சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்திலே பாவம் செய்த பிறகு கதறுகிறார். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படவே மாட்டான். அப்படியானால் துன்மார்க்க ஜீவியம், துன்மார்க்க வாழ்க்கை, ரகசிய பாவம் எது இருந்தாலும் சரிதான், அது துன்மார்க்கம் தானே. ஆகவே ரகசியமான பாவங்களானாலும் வெளியரங்கமான பாவங்களானாலும் எதுவா இருந்தாலும் சரி, அது உங்களை நிலைவரப்பட விடாது, நிலைவரமாய் வாழ விடாது. அதனால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? தடுமாற்றத்தினோடே நீங்கள் செல்ல நேரிடலாம். உங்கள் நிமித்தமாக ஐயோ, உங்களுக்கும் உங்கள் சரீரத்திற்கும் உங்கள் சிந்தைக்கும் உங்கள் ஆவிக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பாரம் ஏராளம் உண்டாகி இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை இது ஒப்புக்கொடுங்க. நான் நிலைவரப்பட வேண்டும் ஆண்டவரே, துன்மார்க்கமான ஜீவியம் என்னிடத்தில் இருப்பதினால் என்னிடத்தில் நிலைவரம் இல்லாமல் இருக்கிறதே, எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரத்தில் இன்றைக்கு கதறுங்கள். வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் அதிலே 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அழகாய் பவுல் கலாத்தியருக்கு எழுதுகிறார். அப்படியானால் எனது தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய உள்ளத்தை இப்பொழுது சோதித்து பாருங்கள். பொறாமைகள் இருக்கிறதா? வெறிகள், வெறித்தனங்கள், சாராயம், வேண்டாத பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு கிடப்பது, வேண்டாத நேசங்கள், மாம்சீக இச்சைகளில் வெறித்தனமாய் வாழுவது, களியாட்டுகள், இவைகளெல்லாம் உங்களிடத்திலே இருந்தால், மற்றும் சண்டைகள், பார்த்தீங்களா, பிரிவினைகள், கோபங்கள், இவைகளெல்லாம் உங்கள்கிட்ட இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்கே வர முடியாது அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியானால் எவ்வளவு நாம் பொறுமையாயிருந்து
எவ்வளவு நேர்த்தியாய் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டியதாய் இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கெட்ட குணத்தோடு நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. பாருங்கள், எழுதியிருக்கிறதே, துன்மார்க்கமான ஜீவியமோ துன்மார்க்கத்தின் கிரியைகளோ உடையவர்களாக நின்று கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நிலைவர பாட மாட்டோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க விட மாட்டார் ஆண்டவர். நீ ஆனா என்ன செய்யறது? இன்றைக்கு பரலோகத்துக்கு போனா கோபப்பட முடியாது, பரலோகத்துக்கு போனா வெறிகளோ அசுத்தமோ இருக்க முடியாது. இன்றைக்கு பரலோகத்தில் வாழ்வது போல வாழ எண்ணி ஓடுங்கள். துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்பட மாட்டான். சிம்சோனை பாருங்கள், துன்மார்க்க ஜீவியம் இருந்தபடினா அவருடைய நிலைவரம் இல்லை, அவருக்குள்ளே நிலைவரம் இல்லாமலேயே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாய் தன்னுடைய ரகசியத்தை இங்கொன்றும் அங்கொன்றுமாய் சொல்லுகிறவராய் இருந்தார். வாழ்க்கையில் நிலைவரப்படவில்லை. அழகாய் நிலைவரமாய் தன் மனைவியோடு அவர் வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று அழகாய் அவர் நிற்கவில்லை. அவர் மற்றவர்களை நியாயம் விசாரித்தார். ஆனாலும் துன்மார்க்க ஜீவியம் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி இருக்கும் நேரம் வரும் பொழுதோ நிலைவரம் இல்லாதபடி அவரை ஓட வைத்து விட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்பட மாட்டான். அப்படியானால் துன்மார்க்கத்தினால் தான் மனுஷன் நிலைவரப்பட. ஒருவேளை உங்களுக்கு நல்ல நிலைவரமான வாழ்க்கை வந்திருக்கலாம். எனக்கு நேரம் அந்த வசனம் ஏன் திரும்ப வருது அப்படின்னு நீங்க கலங்க வேண்டாம். ஒருவேளை உங்களுடைய வீட்டாரோ உறவினரோ நிலைவரம் இல்லாதிருக்கிறவர்கள் இருக்கிறது உண்டானா நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. ஏதோ ஒரு காரியத்தில் அறியாமலோ தெரியாமலோ அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் ஈடுபட்டு வரலாம் என்று சொல்லி எண்ணி அவர்களுக்காக நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணலாம். உங்கள் வீட்டாருக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். உங்கள் வீட்டாருக்காக நீங்கள் ஜெபிக்காவிட்டால் யாருக்காக ஜெபிக்க போகிறீர்கள்? உங்களுடைய உறவினருக்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணாவிட்டால் நீங்கள் யாருக்காக விண்ணப்பம் பண்ண போகிறீர்கள்? ஜெபம் பண்ணுங்கள். துன்மார்க்கமான ஜீவியம் அறிந்தோ அறியாமலோ இந்த வீட்டாரில் இந்த நபருக்கு இருக்கிறதோ, இந்த தம்பிக்கு இருக்கிறதோ, இந்த தங்கச்சிக்கு இருக்கிறதோ, ஆண்டவரே கை தூக்கி விடும். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் பாவம் செய்ய ஒருவன் கண்டால் அவனுக்காக தேவனிடத்தை விண்ணப்பம் பண்ண கடவன். அப்பொழுது தேவன் அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். அவன் பாவம் செய்யும் பொழுது அவனுக்குள்ளே ஏதோ ஒரு எல்லை மரணத்தின் கிரியை போன்ற ஒன்று அல்லவா அது எதிராக அவனுக்கு விரோதமாக கிரியை செய்ய காத்திருக்கிறது. அவனுக்கு விரோதமாக கிரியை செய்ய காத்திருக்கிறது. ஆகவே அவனுக்கு இப்பொழுது ஜீவன் தேவை. தேவன் ஜீவனை கொடுப்பார். விண்ணப்பம் பண்ணுங்கள். விண்ணப்பம் பண்ணினால் ஜீவனை கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படவே மாட்டான். நிலைவரப்பட்டு விட்டால் எப்படி இருக்கும் உங்க வாழ்க்கை? அதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். துன்மார்க்கம் இல்லாமல், அசுத்த ஜீவியம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை நிலைவரப்பட்டு விட்டால் எப்படி நீங்கள் இருக்க போகிறீர்கள், இருக்க முடியும் என்பதை உங்களுக்கு காட்டுகிறேன். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 119:1, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். பாக்கியவதிகள் என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம் அந்த வசனத்தை. ஆம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கலங்காதிருப்பதாக. நல்ல பாக்கியம், என்னென்ன பாக்கியங்கள் எல்லாம் விசேஷ விதமாய் கிடைக்கிறது என்று சங்கீதம் 144 நாம் எடுத்துக்கொள்வோமானால் அங்கு வேதவசனம் தெளிவாய் அங்கு சொல்லுகிறது. அதிலே எவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். சங்கீதம் 144 அதிலே 12-13, எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூலை கற்களைப் போலவும் இருப்பார்கள். பாக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ துவங்கும் போது பிள்ளைங்க இப்படி இருப்பாங்க. அடுத்து பாருங்க, உங்க களஞ்சியங்களை பாருங்க. வேதம் சொல்லுகிறது 13,
எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பலுகும். இதான் பாரு, இப்ப நீதிமானுடைய மிருக ஜீவன் பேரிலே கூட ஒரு ஆசீர்வாதம் இறங்குது. யோபு பாருங்க, ஏராளமான ஒட்டகங்கள், ஏராளமான எருதுகள் அவர் உடையவராய் இருக்கிறார் பாருங்க. அப்படியானால் எப்படிப்பட்ட ஒரு பெருக்கத்தை கர்த்தர் தருகிறார்? எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பலுகும், அதாவது பலுகி பெருகும். அப்படியானால் உங்களுடைய கையிட்டு செய்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு பெருக்கம் ஆண்டவர் தருவார், தரவே செய்வார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு குறிப்பிட்ட நமக்கு ஊழியத்தை நேசிக்கிற ஒரு குடும்பம், ஆனால் அவர்களோ நம்முடைய ஊழியத்தின் செயல்பாடுகள் மற்றும் வசனத்தை அறிகிறதினால் அவர் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டார்கள். தேவனை அதிகமாய் அறியாத அந்த குடும்பத்தினர் உறுதியாய் ஆண்டவரை பற்றி கொண்டார்கள். நான் அவருடைய வீட்டிற்கு போகும் பொழுது வீட்டிலே இங்கும் அங்கும் அழகாய் அப்பளப்பு செய்து விற்கிற ஒரு வியாபாரத்தை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த குடும்பம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டது. டிவியின் மூலமாய் எல்லா செய்திகளையும் கேட்பார்கள், வசனத்தை பிடித்து கொள்வார்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்து நின்றார்கள். அவருடைய வீட்டிலே ஒரு பையன், அவனை ஆண்டவர் அருமையாய் நடத்த ஆரம்பித்தார். எளிய குடும்பம் அது, மிகவும் எளிய குடும்பம் அது. ஆனால் அந்த பையனை ஆண்டவர் அருமையாய் ஆதரித்து உயர்த்தினார். அமெரிக்காவிலே போய் வேலை செய்ய வாய்ப்பு கிடைத்தது. அமெரிக்காவிலே அருமையாய் ஆண்டவர் அவனை உயர்த்த, அமெரிக்காவினுடைய ஒரு குறிப்பிட்ட வங்கியிலே மேலாளராக, மேனேஜராக உயர்ந்து இருக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். பாருங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் எப்படி இருக்கு பாருங்க. எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பலுகும். நிலைவரப்பட்டுட்டார். துன்மார்க்கத்தினால மனுஷன் நிலைவரப்பட மாட்டான், நிலைவரப்பட்டுட்டார். ஒன்னு கவனிங்க, டைம் எடுக்கலாம் கொஞ்சம், ஆனா ஒன்றை நீங்க பிடிச்சுக்கிடுங்க, அழகா பலுகி பெருக ஆரம்பிச்சிடுவீங்க. உங்க கைட்டு செய்கிற காரியத்துல ஒரு பெருக்கம் வந்துதான் ஆகும். நீங்க செய்யறது அப்பொழப்பு வியாபாரமா இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன ஒரு வியாபாரமா இருந்தாலும் பரவாயில்ல, பயப்படாதீங்க. உங்களை நேரடியா கொண்டு உயர்த்துறாரோ அல்லது உங்க பேர பிள்ளையோ அல்லது உங்க பிள்ளைய உயர்த்துறாரோ, எப்படியோ அழகா உங்க குடும்பம் முழுவதுமாய் ஆண்டவர் ஆதரித்து உயர்த்தி, கிராமத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆதரிப்பு பார்த்தீங்களா? எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பலுகும், பலுகி பெருகும். நீங்க இந்த நாள்ல ஒரு தீர்மானத்தை செய்யுங்க. ஆண்டவரே, துன்மார்க்கம் எனக்கு வேண்டாம், இச்சைகள் வேண்டாம், அசுத்தம் வேண்டாம், நான் நிலைவரப்பட விரும்புகிறேன். நீங்கள் கைட்டு செய்கிறதில் பெருக்கம் இன்னும் இல்லையா? இன்றைக்கு ஆண்டவருடைய கைகள் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நடத்துவார், அருமையாய் உங்களை பெருகச் செய்வார். துன்மார்க்க ஜீவியம் எனக்கு வேண்டவே வேண்டாம். எந்த துன்மார்க்கமாய் இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது, பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். ரொம்ப பெரிய துன்மார்க்கம் இல்லாட்டாலும் வாயின் வார்த்தைகள்ல அசுத்தமா பேசுகிற, மற்றவர்களை அவமதித்து பேசிக்கொண்டே இருக்கிற துன்மார்க்க ஜீவியம் சிலர் கொண்டு, சிலரை எப்படியாயிலும் கீழே தள்ளிவிடலாம் என்கிற கெட்ட பழக்க வழக்கம் சிலரிடத்தில் இருக்கிறது. அது என்ன? ரகசியமாய் பேசுவார்கள், அவதூறு பேசுவார்கள், இல்லாததை பொல்லாததை பேசி விடுவார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களிடத்தில் எந்த துன்மார்க்கமும் இருக்க வேண்டாம். சிலர் உபவாசிப்பது மற்றவர்கள் கீழே செல்ல வேண்டும் என்று உபவாசிக்கிறவர்கள் உண்டு. வேண்டாம், துன்மார்க்கத்தினால நிலைவரப்படவே மாட்டீங்க. ஆண்டவருக்குள்ள நிலைவரமா நின்னுட்டீங்கன்னா உங்கள் கிராமத்திலேயே ஆடுகள் 1000 பெருகும், இல்ல 1000-10,000 பெருகும். நிச்சயமா உங்க குடும்பத்தை ஆண்டவர் நிலைவரமா நிறுத்துவார்.
நம்பர் 2 பாருங்க, வேதவசனம் சொல்லுகிறது, எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போல, மரக்கன்றுகளைப் போல இருப்பாங்க. எங்கள் குமாரர். இப்போ உங்களுடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் மற்றும் பெண் பிள்ளைகளை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது, எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூலை கற்களைப் போலவும் இருப்பார்கள். இப்ப நன்றாய் கவனிக்கணும். குமாரர், குமாரத்திகள் 2 பேரும் விசேஷ விதமாய் நீங்க துன்மார்க்கம் இல்லாத ஒரு ஜீவியம் வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நிச்சயமாகவே அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. எப்படி அப்படின்னு சொல்லுவீர்கள். ஆனால் இது ஒரு ஆசீர்வாதம், கர்த்தர் தருகிற ஒரு ஆசீர்வாதம். வேதாகத்திலே நீங்கள் பாருங்கள், சங்கீதம் 144:3, கர்த்தாவே மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் ஏமாத்திரான். அவனை எப்படியெல்லாம் நீர் நடத்தி வருகிறீர் என்று சொல்லும் பொழுதுதான் அழகாய் தாவீது எழுதுகிறார் இந்த சங்கீதத்தை. சங்கீதம் 144. அவ்வாறு எழுதும் போது அவர் சொல்லுகிறார், எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போல், முதிர் வயதானால் பட்டை பாய்ந்த மரம் போல் ஆகிவிடும். ஆனால் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்று பசுமையாயிருக்கிறது, பட்டைகள் முதலானது இல்லாமல் அழகாயிருக்கிறது. அதுபோல குமாரர் பையங்க அழகா இருப்பாங்க. பரிசுத்த ஜீவியத்துல, தேவ பக்தியில, படிப்புல, தங்களுடைய நடையில, உடையில, சகல காரியங்களும் பையங்க, ஆண் பிள்ளைங்க இருப்பாங்க. அருமையா இளமேல ஓங்கி வளருகிற மரக்கன்றுகளைப் போல, விருட்ச கன்றுகளைப் போல அழகா இருப்பாங்க வாழ்க்கையில. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை படிப்புல குறைவுபட்டவர்களா நின்றுட்டு இருக்கிறாங்களா? உங்களுடைய பிள்ளைகள் அல்லவிட்டா மற்றவர்கள் முன்பதாக பாடுகளோடு நின்றுட்டு இருக்கிறாங்களா? இன்னைக்கு நீங்க கவனி. இன்றைக்கு நிலைவரப்படுங்க. நீங்க நிலைவரப்பட்டுட்டா ஆண்டவர் உங்க குடும்பத்தை அழகா கட்டுவார். மனுஷனை அவர் நினைக்கிறதுக்கு அவன் ஏமாத்தான். அவர் நினைச்சுட்டாங்க இப்படித்தான். பெண் பிள்ளைகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூலை கற்களை போல இருக்கணும். வசனத்தை மனப்பாடம் பண்ணுகிறது இல்லை, வசன அறிவுல பெறுகிறதில்ல, அதன்படி நடக்கிறதில்ல. வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களா இருக்கணும். வாலிப பிள்ளைகள் விசேஷ விதமாக குமாரத்திகள் திருமணம் ஆகி செல்லாமல் இருக்கணும். அந்த குமாரத்திகள், திருமணமான குமாரத்திகள், உங்க குமாரத்திகள் எப்படி இருக்கணும்? வசனத்தின்படி நடக்கிறவர்களாக, வேதத்தின்படி நடக்கிறவர்களாக தெளிவாக நீங்கள் அருமையா நீங்க இருக்க காண்பீங்க. துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படாது. அவனுடைய கைக்குட்பட்டதும் நிலைவரம் இல்லாம இருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அருமையாய் சாது சுந்தர் சிங் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் அவர் கண்ட வெளிப்பாடுகள் அடங்கிய திருவடி உபதேசம் என்ற ஒரு புத்தகத்தை நான் படித்திருக்கிறேன். ஆண்டவருடைய பாதம், ஆம் திரு அடி, அவர் திருப்பாதம் அமர்ந்து பெற்ற உபதேசங்கள், திருவடி உபதேசம். அதுல அவர் அழகா அவர் சொல்லுவார், ஒரு விசை அவர் இயேசு மகாராஜா உபவாசம் இருந்த அந்த காலங்களை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் ஆவிக்குள்ளாக்கி காண்பித்தார். அப்பொழுது அவர் மிருக ஜீவன்கள் மத்தியிலும் விசேஷ விதமாய் அவர் இங்கும் அங்குமாய் அவர் உபவாசம் இருந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் ஒரு விசை வந்து அவரை பார்த்து கேள்வி கேட்டனவா, இந்த மனுஷர் தான் பாவம் செஞ்சாங்க, அவர்களுக்கு மரணம், எங்களுக்கு மரணத்தை நீர் விதித்தீர். அப்ப இயேசு சொன்னார், ஆண்டவர் இயேசு சொன்னாராம், மனுஷனுடைய கைக்கு கீழ்ப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறபடினா அவர்களுக்கு மரணத்தை நியமிக்கும் போது உங்களுக்கும் நியமிக்க வேண்டியதாயிற்று என்று சொன்னாராம். உங்களுடைய கைக்குட்பட்ட பிள்ளைகள் ஒருவேளை நீங்க நிலைவரப்படாமல் இருப்பதினா, இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, பெற்றோர் நீங்க டிவியை இரவும்
அதிகமான நேரம் சில வேண்டாத நிகழ்ச்சிகளை பார்க்கணும்னு டிவி சேனல்களை உருட்டிகிட்டே உட்கார்ந்துருக்கிறீங்களா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை இன்டர்நெட்ல நீங்க உட்கார்ந்து வேண்டாத பார்த்து கொண்டே உட்கார்ந்து இருக்கிறீங்களா? கதை போன்ல வேண்டாத கதை பேசுகிறவர்களா இருக்கிறீங்களா? ரகசிய பாவங்கள் தவறான தொடர்புகள் உங்கள் இலையில இருக்குதா? இல்லை. இன்று அவைகளை அறுத்து போடுங்க. உங்கள் கைக்குட்பட்ட பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது. கோராகு மற்றும் அவருடைய கூட்டத்தாரை பூமி விழுங்க போன போது ஆண்டவர் சொன்னார், அவர்களை மட்டும் இல்லை, அவருடைய பிள்ளைகள், அவருடைய உடைமைகள் எல்லாத்தையும் விட்டு விலகுங்க என்று சொல்லி ஆண்டவர் அவர்கள் பூமி வாய் திறந்து அப்படியே உயிரோடு விழுங்கி போட்டு அவங்க பிள்ளைங்க என்ன செய்தாங்க பாருங்க. அவர்கள் கைக்குட்பட்டு இருந்ததினால் அந்த தண்டனை அவர்களும் அடைய வேண்டியதாயிற்று. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பக்தியா நீங்க நடங்க. நிலைவரமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூலை கற்களை போல அழகாய் தேவன் நிறுத்துவார், உயர்த்துவார். God bless you. தேவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.